வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து EDX Pro அப்படின்னு சொல்லிட்டு டைப் சி IEM பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? இல்லை, அவங்க என்ன கேட்டாங்கன்னா டைப் சி வேணுமா 3.5mm வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, நீங்கள் டைப் சியே தாங்க. ஏன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் as well as ஐஃபோனில் எப்படி வேலை பார்க்குதுன்னு எந்த ஃபோன்லையுமே 3.5mm இல்லையே. சரி, ஆனால் இதில் வந்து ஒரு ஃபேக்ட் நம்ம சொல்லணுமோ, என்ன மாதிரினா டைப் சி போர்ட்டில் அடிக்கடி இன்சர்ட் பண்ணி எடுத்து ஒரு சிலர் போட்டு போயிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நம்ம கமெண்ட்லேயே நிறையா பார்த்தேன். அதையும் நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மேபி பட்ஜெட் ஃபோன்ஸ்லாம் வந்து டைப் சி போர்ட் அந்தளவுக்கு வீக்காக இருக்கான்ற ஒரு கேள்வியும் கேட்க தோணுது. இன்னொன்று, உங்களுக்கு இது வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு அனுபவம் இருந்திருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம கௌதம் ப்ரோலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், எப்பயுமே மோஸ்ட்டாக ஒரு ஏகேஜி டைப் சி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ட்ராவல் டைம் பைக் ஓட்டும் போது எப்பயுமே அதான் யூஸ் பண்ணுறாருன்றனால அவர் இது வரைக்கும் வியர் அண்ட் டேர் பற்றி பெருசாக இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணலை. ஒயர்டு அப்படின்னு வரும்போது கேமர்ஸ்க்கு எப்பயுமே வந்து ஒரு பெரிய ஹாப்பி ஃபீல் தான். நோ லேட்டன்சி ஆர் நத்திங். சரிங்க, ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து EDX Pro, ஹெட்ஃபோன் ஜோன் அண்ட் கேசி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொலாபரேஷன். அதனால தான் உங்களுக்கு இந்த பட்ல நீங்கள் பார்க்கலாம், அந்த ரெண்டு பிராண்டோட லோகோவும் இருக்கும். ஸோ பின் வந்து ஃப்ரீக்வன்சி 10 to 20,000 ஹெர்ட்ஸு, 16 amp இம்பிடன்ஸ், 16 ohm இம்பிடன்ஸு, சென்சிட்டிவிட்டி 110 ± 3 dB. இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். இது கேசியோ ஹெட்ஃபோன் ஜோனும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து EDX Pro ஆல்ரெடி அவைலபிளாக தான் இருந்தது. அது வந்து 849க்கு இருந்தது, இது வந்து 899க்கு அவைலபிள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைப் சி மாடல் வாங்குறதா இருந்தால் 1199க்கு வாங்கலாம். இது வாங்கும்போது கூடவே அந்த கேஸ் வேறு கொடுக்குறாங்க. அந்த கேரிங் பவுச் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீ ஃபால் பவுச், அது வேறு கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எந்த விதத்தில் வித்தியாசமாக இருக்குன்னா, ட்ரெடிஷ்னல் கேசியோட அந்த EDX Pro வந்து டிரான்ஸ்பரண்ட் ரெசின் மாதிரி இருக்கும். பட் இது வந்து இந்த ப்ளூ டோனோட இருக்குது. இந்த ஹெட்ஃபோன் டோனோட ப்ளூ டோன் வந்து அந்த இடத்துல அவங்க ஃபியூஸ் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது. ஸோ டைப் சி கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதில் லெஃப்ட் ரைட்டு போட்டிருக்கோம். அப்புறம் கீழே வந்து அந்த டைப் சி எண்ட் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் மாதிரி இருந்தது, பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ உள்ளே இருக்கிற சிப்லாம் தெரியுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், ஸ்மாலும் லார்ஜும் இதில் இருக்குது. மீடியம் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது. பரவாயில்ல, ஒயர் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது, கண்ணாப்லாம் சிக்க மாட்டேது. அது மட்டும் இல்லை, ஆச்சரியமாகவும் இருந்தது. நார்மலாக இதுக்கு கருப்பு கலர் கேபிள் கொடுத்து ஒன்று அசிங்கப்படுத்துவாங்களே, நம்ம எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருப்போம். கேவலமான குவாலிட்டிங்க அது. ரொம்ப பேசிக்கான ஒரு பிளாக் கலர் கேபிள் கொடுப்பாங்க, அதில் ஆடியோ குவாலிட்டியும் மட்டமாக இருக்கும். அந்த கருப்புக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த கேபிள் நல்லா இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 15 Ultra இருக்கு இல்லையா, அதில் கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா டைப் சியோடய இருக்குது. ஆமாம், இது எக்ஸ்டர்னல் எதுனா மாட்டாங்கண்ணா. நான் நேற்று ஆக்சுவலாக ரொம்ப நேரம் லிசன் பண்ணிட்டு இருந்தேங்க. ஓகே, லைட்டாக ஒரு மைல்டு வார்ம்னஸ் வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்தது. சரியா, ஸ்டார்டிங்லேருந்து அப்போ தான் மேபி நான் தொட்டு பார்த்துருவேன். பட் ஒரு 30 minutes கழிச்சு நான் தொட்டு பார்த்தேன், ஆடியோ லிசன் பண்ணிட்டு இருந்தேன். மைல்டு வார்ம்னஸ், இந்த இடத்துல லைட்டாக ஒரு வார்ம் ஃபீல். நான் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்னா, நான் இதில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டுடுறேன். பேஸ் வந்து கம்மியாக இருக்கு. அந்த பேஸ் கம்மியாக இருக்குன்னு இல்லை, இதோட ப்ரொஃபைலே கொஞ்சம் கேட்கவே இல்லை. சரி, ஓகே. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பாட்டு தாங்க ப்ளே ஆகுது, உங்களுக்கும் தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க. இந்த மெட்டல் சவுண்ட்ஸ்னு வாங்கல்ல, அது ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கு. வெயிட் பண்ணு, அது ஹெட்ஃபோன்ஸோட தன்மையே அதுதான். நேராக இங்கே போகிறேன், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் உள்ள போகிறேன். இப்போ பேர் இது இந்த ஷாமியில் வேற ஒன்றுங்க, இன்னும் பூஸ்ட் ஆகும். எனக்கு வந்து கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நினச்சா இது இல்லாமல் கேட்டால் நல்லாயிருக்கும். மெட்டல் சவுண்ட்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. இங்கே பார்த்துக்கோங்க, இதுதான் வால்யூம். இன்னும் ஒரு படி ஏற்றுவோம். ஏற்றிட்டு இங்கே போகிறேன், போயிட்டு காதை பறி கொடுக்கவா? இது ஓகே. அதாங்க, இதில் அந்த மெட்டல் சவுண்ட் ஜாஸ் வைப்போம்ல, ஜாஸ் ப்ரொஃபைல் வச்சா ஒரு அவுட்புட் வருமே, அந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. அப்புறம் மைக் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள். ஆமாம், நிறைய ஐஎம்ல இது வேற வராது, இவன் கொடுத்துருக்கான். இல்லை, அது டிபெண்ட்ஸ். நம்ம வந்து மைக்கோட சேர்த்து வாங்கிக்கணும் கேபிள்ஸ். அதான் எனக்கு அந்த மெட்டல் சவுண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப், ஹெவியாக இருக்கு இல்லையா. ஆக்சுவலாக என்ன இருக்கு காதுக்குள்ள. ஃபர்ஸ்ட் ஃபேக்டே என்னன்னா, நம்ம இவ்வளோ நாளாக யூஸ் பண்ண ப்ரொஃபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட கர்வ் எப்படி இருக்குன்னா, பேஸ் பூஸ்டட் கர்வ் கிடையவே கிடையாது. கேமிங்க்கு நல்லாயிருக்கும். கேமிங்க்கு சூப்பராக இருக்கும், அந்த என்விரான்மெண்ட் சவுண்ட் சூப்பராக கேட்கும். கேமிங்க்கு நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் இதில் இருக்கு. படிக்கட்டுலாம் ஏறி வந்தால் சக்க நல்லா சூப்பராக கேட்கும். இல்லை, ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, நானே நீங்கள் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், நான் கஷ்டப்பட்டு பேஸை பூஸ்ட் பண்ணி மிட்ஸில் ரெடியூஸ் பண்ணி ஹைஸ் வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அங்கங்கே. இருந்தாலும் இதில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நார்மலாகவே மிட்ஸும் ஹைஸ் வந்தால் இதில் வந்து பூஸ்டடாகவே ஃபீல் ஆகும் கொஞ்சம். அதே பேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் நம்ம என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறோங்கிறது ஒரு ஃபேக்ட், அந்த டிவைஸில் நம்ம சவுண்ட் செட்டிங்ஸ் எப்படி வச்சிருக்கோங்கிறது ஒரு ஃபேக்ட். ஸோ அதனால தான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணேன், உங்களுக்கு அது தெரியணும். ஏன்னா இது வந்து Xiaomi 15 Ultraல 8 elite பேஸ்டு டிவைஸு, ஸ்னாப்ட்ராகன் சவுண்ட் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க இல்லையா. எப்படியும் ஸ்னாப்ட்ராகனோட டேக் இருக்குன்னு சொல்கிறாங்க.
ஸோ மொத்தம் அவுட் வந்து டைப் சி வழியாக அப்படி வந்தது. அதே சமயம் நான் என்ன மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் உள்ள மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமேனு பார்த்தா மற்றபடி வரதும் இல்லை. எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகுதுங்க. பிக்சல் டிவைஸில் கனெக்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகுது, சாம்சங் டிவைஸில் கனெக்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகுது, ஐஃபோனில் கனெக்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகுது. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக டைப் சி, இதுலேருந்து ஒரு அடாப்டர் மாற்றினா தான் இந்த பிக்சல்லையும் சாம்சங்லாம் ஒர்க் ஆகாது. ஆமாம், அதனால் அந்த பிரச்சனை இருக்காது. மற்றபடி வந்து கேமிங் ஓகே, மைக்ரோஃபோன் இருக்குது, இண்டோர் கால்ஸ் பிரச்சனை இல்லை. அவுட்டோர்ஸ் போகிறதா தான் நான் முன்னே ட்ரெடிஷ்னலாக ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன். என்னென்னா டிஷர்ட் வழியாக வெளில எடுத்தோம்னா மைக் வந்து டிஷர்ட் குள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். அப்போ நம்ம பேசணும்னா அந்த வின் நாய்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸ்பீடாக போயிட்டு இருக்கேன், நல்லா காற்று அடிக்குது, எனக்கு சூப்பராக இருக்குது. காத்தா இங்கே காற்று அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணல என்னால். ஏன்னா உள்ள டிஷர்ட் குள்ளே இருக்குல்ல மைக்கு, அதான் டிஷர்ட் குள்ளே இருக்கனாலே என்னவோ விண்டு நாய்ஸ் பெருசாக இல்லை, கிளியராக இருக்குது. இவன் தான் நீங்கள் அவுட்டோரில் இருக்கீங்கன்னு சொன்னால் கூட நம்ப முடியாது. பெல் அடிச்சு காட்டுங்க. இதோ ஒரு கேட்குதா இப்போ? பெல்லே ரொம்ப லைட்டாக தாங்க கேட்குது. குட் குட் ரைட் ரைட்டு. ஓகே, ஸோ அப்போது கேசி இடிஎக்ஸ் ப்ரோ செமையாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து நார்மலாக ப்ளே பாஸ், நெக்ஸ்ட் ட்ராக், ப்ரீவியஸ் ட்ராக் எல்லாமே இதில் இருக்க பட்டன் சொல்லியே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். ஆமாம், ஸோ அந்த பட்டோட ரெசினும் நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்குது. கொஞ்சம் பார்ஷியலி டிரான்ஸ்பரண்ட் ப்ளூ கலர் ஒரு மாதிரி செமையாக இருக்குது அது பார்க்க. அதான் நீங்கள் காதில் ஸ்டெட்டு மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், கொஞ்சம் நல்லா தான் இருக்குது யூனிக். அதில் இத்தனைக்கும் ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் உங்களுக்கு 2 பிராண்டோட பேரும் இருக்கும். ஸோ மொத்தம் இந்த இடிஎக்ஸ் ப்ரோ வந்து இப்போ எப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னா, 3 லெவலில் ஒரு ஐஎம் வாங்க போகிறேன், 1000 ரூபாய் என் பட்ஜெட்டு அப்படின்னும் போது மேபி உங்களுக்கு வந்து இது டைப் சி இல்லாமல் இருக்கும் இல்லையா, அது வித் மைக் வாங்கிட்டு போயிடலாம். ஆமாம், அது வந்து 900க்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 899. ஸோ அதான் கேமிங்காக வாங்குறவங்க இப்போ கேமிங் ஃபோனில் 3.5 ஜாக் இருக்குன்னா, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டைப் சியோட இதையே வாங்கிக்கோங்க. ஏன்னா எல்லா ஃபோன்லையும் சப்போர்ட் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக கேளுங்க. மற்றபடி வந்து தட்ஸ் இட் அபவுட் திஸ் ப்ராடக்ட். ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கும் சிவபரணி சிவசர்கே பார்க்கலாங்க. பாய்.